ஒரு செய்தியாளர் இடத்திலே கேட்டார், என்ன திடீரென்று தமிழ் தேசியம் என்றெல்லாம் பேச தொடங்கிவிட்டீர்கள் என்று கேட்டார். அவர் எந்த உலகத்தில் இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஊடகவியலாளர்களுக்கே விடுதலை சிறுத்தைகள் முன்மொழிந்து தொடர்ந்து உரத்து பேசி வருகிற இந்த கருத்தியல் இன்னும் விரிவடைய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நான் இன்றைக்கு நேற்றைக்கல்ல, 1990-91 காலகட்டத்தில் முதலாக நான் இந்த கொடியை வடிவமைத்து கொடி சொல்லும் கொள்கை விளக்கம் என்று துண்டறிக்கை அச்சிட்டு மதுரை மண்ணில் மக்களிடையே நான் விநியோகித்த போதே ஒரு தலித் இயக்கம் தமிழ் தேசியத்தையும் தன் உயிர் மூச்சு கோட்பாடாக கொண்டிருக்கிறது என்பதை பிரகடனம் செய்தேன். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே அம்பேத்கர் பெயரில் இயங்குகிற இயக்கங்கள் தமிழ் தேசியம் என்கிற ஒரு மொழிவழி தேசியத்தை முன்னிறுத்தியதாக சான்றுகள் இல்லை. அதை பற்றிய கருத்து இருக்கும், அது வேறு ஒப்பீனியன் இருக்கும். ஆனால் ஒரு இயக்கத்தின் கொள்கையை வரையறுக்கிற போது மொழி குறித்த கருத்தியல் நிலைப்பாட்டை முதலாக அறிவித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த கொடியில மேல சரிபாதி நீலம், கீழே சரிபாதி சிவப்பு. இந்தியாவில் நீல வண்ணத்தோடு சிவப்பு வண்ணத்தை சரிபாதி அளவில் இணைத்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதில் என்ன சிறப்பு இருக்கு என்று நீங்கள் கேட்கலாம். கருத்தியல் சார்ந்து சிந்தித்தால் அதில் உள்ள சிறப்பை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் எந்த அம்பேத்கர் இயக்கம் தொடங்கினாலும் முழு கொடியும் நீளமாகத்தான் இருக்கும். அதில் தம்மச்சக்கரம் இருக்கும், அல்லது தலைவர்களின் படம், அம்பேத்கர் படம் இருக்கும், அல்லது கட்சியின் பெயர் இருக்கும், இப்படித்தான் இருக்கும். ஆனால் நீளமாக இருக்கும். நீல கொடி, அவ்வளவுதான். அந்த கொடி வடிவமைக்கிற போது நான் அந்த நீல வண்ணத்தோடு சரிபாதியாக சிவப்பை இணைத்ததில் ஒரு கருத்தியல் இருக்கிறது. இந்த இடதுசாரி சிந்தனை தலித் அரசியலோடு இணைந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த சிந்தனை. கம்யூனிஸ்டுகள் தான் வெறும் சிவப்பு, அதில் வேறு எதையும் அவர்கள் இணைக்க மாட்டார்கள். அம்பேத்கர் இயக்கம் வெறும் நீலம், அதில் வேறு வண்ணம் இருக்காது. கம்யூனிஸ்டுகள் முழுமையாக சிவப்பு கட்சி கொடிகளில். இதுதான் கடந்த கால அரசியல். நான் இடதுசாரி வண்ணத்தையும் அம்பேத்கர் இயக்கத்தின் நிலையான வண்ணத்தையும் சரிபாதியாக இணைத்தேன். 1990 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14 நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் என்று மதுரை மண்ணில் இந்த கொடியை ஏற்றினேன். அந்த கொடியின் வடிவ நடுவிலே ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் 5 முனைகள். அந்த 5 முனைகளும் எங்கள் கொள்கைகளை பேசும், வியூகங்களை சொல்லும் என்று நான் பிரகடனம் செய்த போது ஒரு முனை சாதி ஒழிப்பு, இன்னொரு முனை தமிழ் தேசியம், இன்னொரு முனை மகளிர் விடுதலை, இன்னொரு முனை பாட்டாளி வர்க்க விடுதலை, இன்னொரு முனை ஏகாதிபத்திய எதிர்ப்பு. இதுதான் சிறுத்தைகளின் கொள்கைகள். ஆகவே தமிழ் தேசியம் என்பதை 2026 திருமாவளவன் பேசவில்லை. 1990 முதலாக இந்த கொடியை வடிவமைத்து அறிமுகப்படுத்திய போது அறிவிப்பு செய்தோம், பிரகடனம் செய்தோம். அதிலிருந்துதான் தொடர்ச்சியாக அதை செம்மைப்படுத்தி இன்றைக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்துவது என்கிற ஒரு இடத்தை நாம் எட்டி பிடித்திருக்கிறோம்.